நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேலையிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லோருடைய முகங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவ செய்தியினுடைய தலைப்பு சிலுவையின் மீட்பு. சிலுவையின் மீட்பு. எல்லாரும் கேட்குதா? தலைப்பு என்ன சொன்னேன்? சிலுவையின் மீட்பு. கடந்த வாரம் என்ன தலைப்புல நான் பேசினேன்? யாராவது டக்குனு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கடந்த வாரம் பொறுமை இந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த செய்தியை கேட்டு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொண்டீங்க? ஹலோ, கடந்த வாரம் இந்த செய்தியை கேட்டு நான் பொறுமையை அதிகமாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? தைரியமா கையை உயர்த்த முடியுமா? அம்மா உயர்த்தி இருக்கிறாங்க, ரீட்டாமா கையை உயர்த்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். சிலுவையின் மீட்பு. மத்தேயு புஸ்தகம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது அதிகாரம் 46வது வசனம். ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அது மேல நீங்க பாருங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி. என்ன பாஷை சொல்லுங்க? என்ன பாஷை இது? கிரேக்க பாஷை. வேதத்துல பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய பாஷையிலிருந்து தமிழ்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க பாஷையிலிருந்து தமிழில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இப்ப நம்ம புதிய ஏற்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்படின்னா என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. பாருங்க, இந்த தமிழ்ல இருக்கிறத மேல கிரேக்க மொழியில என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசின மொழி கிரேக்க மொழி அல்ல. என்ன மொழி அல்ல? கிரேக்க மொழி அல்ல. அப்படின்னா இயேசு என்ன மொழியில பேசி இருப்பார்? இயேசுடைய தாய் மொழியாக என்ன மொழி இருந்தது? அரேமிக். என்ன மொழி? அரேமிக் என்ற மொழியிலே இயேசு என்ன செய்திருக்கிறார்? பேசி இருக்கிறார். கவனிங்க, நேற்று நான் ஹீப்ரு கிளாஸ் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஹீப்ரு, ஆங்கிலத்தில் ஹீப்ருன்னு சொல்றோம், தமிழ்ல எபிரேய வகுப்பு. நேற்று சொல்லிக் கொடுத்தாங்க. லைலா தாவ். என்ன சொல்லி கொடுத்தாங்க? லைலா தாவ் அப்படின்னா குட் நைட் அர்த்தமா? என்ன அர்த்தமா? லைலா அப்படின்னா இரவா. பைபிள் வாசிக்கிறோம்ல, இரவு பகல், இரவு பகல். அது இரவு பகல் வரக்கூடாது. எப்படி வரணுமா? பகல் இரவு அப்படிதான் வரணுமா? அதுக்கு சொல்லும் பொழுது இதை சொன்னாங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெயரை சொன்னாங்க. ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இந்த பெயர் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. சித்திக். கவனிங்க, என்ன மார்க்கத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க? யாரு? இஸ்லாமியர்கள். ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா சித்திக் பேர் வச்சிருப்பாங்க. ஆண்களுக்கு சித்திக் பேர் வச்சிருப்பாங்க. ஹீப்ருல சித்திக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க? நீதிமான். என்ன அர்த்தம்? நீதிமான். ஆனா ஒரு கிறிஸ்தவ கூட என்ன பேர் வைக்கிறது இல்லை? சித்திங்கிற பேரை வைக்கிறது இல்லை. அப்புறம் ஆப்ராம், ராம்னு வந்து பாருங்க, அதுவும்
இந்திய தேசத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு உள்ள கனெக்ஷன்லாம் என்ன செஞ்சாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப புள்ளிவரமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று இந்த முதல் நாள் அட்டன் பண்ணியிருக்கிறேன். முதல் நாள் 1 மணி நேரம் என்னால் கிளாஸ் அட்டன் செய்ய முடியல. அட்டன் பண்ண முடியாத ஒரு பெரிய தடை என்ன செஞ்சிருச்சு. ஆமா, ஒருத்தர் சிரிக்கிறார், அவருக்கு தெரியும். ஒரு பெரிய தடை. எப்படா போய் மறுபடியும் கிளாஸ்ல உட்காரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு எப்போது எப்படி இருக்கணும், ஆர்வமா இருக்கணும். ரைட், கவனிங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் 7 வார்த்தைகளை பேசினார். எத்தனை வார்த்தைகளை பேசினார்? 7 வார்த்தைகளை பேசினார். முதலாவது பாருங்க, பிதா அப்படின்னு முதலாவது வார்த்தையை ஆரம்பிப்பார். அப்புறம் 2வது வார்த்தை, 3வது வார்த்தை, 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதான்னு வராது. எப்படி வரும்? என் தேவனே. அப்புறம் நீங்க கடைசி முடியும் பொழுது 7வது வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதாவே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், முடிப்பார். இந்த இடத்துல மட்டும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு பிதாவாகிய தேவனை பார்த்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்படி நடந்ததுனாலதான் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையின் மூலமாக என்ன உண்டாயிருக்கிறது? மீட்பு உண்டாயிருக்கிறது. எதிலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது? பாவத்திலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது. எதிலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது? சாபத்திலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது. எதிலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது? அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது. எதிலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது? பிசாசின் போராட்டங்களிலிருந்து என்ன உண்டாயிருக்கிறது? மீட்பு உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் பிதா பிதா என்று என்ன செய்கிறார்? இயேசு பிதாவை பார்த்து சொல்லிக் கொண்டே வருகிறார். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் என் தேவனே அப்படின்னு சொல்றார். ஏன் தெரியுமா? இந்த நேரத்துல உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவமும் யார் மேல சுமத்தப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, யார் மேல? இயேசுவின் மேலே பிதாவாகிய தேவன் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமத்தி அவரை சிலுவையிலே சாகடிப்பதற்கு ஒப்பு கொடுத்து பாவத்தினாலே அவரை நிரப்பி அவரை சாகடிக்க ஒப்பு கொடுத்து பாவத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற குமாரனுக்கு உதவி செய்யாமல் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய முகத்தை என்ன செய்தார்? திருப்பிக் கொண்டார். எத்தனை பேருக்கு புரியுது? பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை குமாரனாகிய இயேசுவை காணாமல் பாராமல் முகத்தை என்ன செய்தார்? திருப்பிக் கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, திருப்பிக் கொண்டார். திருப்பிக் கொண்டார். பக்கத்துல இருக்கும் கை பிடிச்சு சொல்லுங்க, திருப்பிக் கொண்டார். கை கொடுங்க, பக்கத்துல இருக்க பார்த்து நல்லா திருப்பி சொல்லுங்க, திருப்பிக் கொண்டார். திருப்பிக் கொண்டார். இப்ப என்ன கவனிங்க, ஏன் தெரியுமா திருப்பிக் கொண்டார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுடைய முகத்தை காணாமல் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏன்? இப்ப உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் யார் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிதாவாகிய தேவனோ பாவத்தை பாராத என்ன கண்ணர்? சுத்த கண்ணர். எல்லாரும் சொல்லுங்க, சுத்த கண்ணர். சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. சுத்த கண்ணர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆமா, ஒரு சொட்டு பாவத்தை கூட பிதா என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். அப்படியாப்பட்ட பிதா பாவத்தின் முழு ரூபமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற தன்னுடைய குமாரனை காணாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். முகத்தை திருப்பிக் கொண்டார் என்றால் முகத்தை திருப்பி இப்பொழுது யாரை பிதா பார்த்து கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க, பார்க்கலாம். சொல்லுங்க, யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க, யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவரை காணாமல் பிதா அவரை சிலுவையிலே கைவிட்டு அவரை சிலுவையிலே பரிதவிக்க விட்டு அவரை சிலுவையிலே சாகடிக்க கொடுத்து இப்பொழுது அவருடைய முகத்தை, பிதாவாகிய தேவனுடைய முகத்தை உங்கள் மேலே என் மேலே என்ன செய்தார்? திருப்பிக் கொண்டார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய
முகத்தை அவருடைய முகத்தை பாருங்களேன். அவருடைய முகத்தை உங்க மேல என் மேல திருப்பாம இருந்திருந்தா உங்களுக்கு பாவத்திலிருந்து நீங்க என்ன கிடையாது, மீட்பே கிடையாது. பாருங்க, அவருடைய சொந்த குமாரனை சிலுவையில அவன் சாவதற்கு அனுமதித்து அவருடைய முகம் பாராமல் என்ன பண்றாரு, முகத்தை திருப்புகிறார். யார் பக்கமா திருப்பினார்? எல்லாரும் சொல்லுங்க, என் பக்கமா திருப்பினார். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, என் பக்கமா திருப்பினார், என் பக்கமா திருப்பினார், என் பக்கமா திருப்பினார். சரிங்க, இப்ப பிதாவாகிய தேவன் இயேசுடைய முகத்தை பாராமல் உங்க பக்கமா முகத்தை திருப்பினதுனால எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சரி, ஏன் இந்த இடத்துல இயேசுவினால பிதான்னு கூப்பிட முடியல இல்லையா? 4வது வார்த்தை தேவனேன்னு கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? ஏனென்றால் இந்த இடத்துல இயேசு பிதாவை தேவன் என்று அழைக்கிற அந்த ஸ்தானத்தை என்ன செய்து விட்டார்? இழந்து விட்டார். எத்தனை பேர் நான் பேச புரியுது? அந்த ஸ்தானத்தை, பிதா என்று அழைக்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டார். ஏன் தெரியுமா? இயேசுவின் மேலே ஒட்டுமொத்த பாவமே என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆமா, வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல இயேசு பிதாவை பிதா என்று அழைக்கிற ஸ்தானத்தை இழந்ததினாலே பொதுவாக அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? தேவனே. அப்படி என்றால் இயேசு பிதாவை பிதா என்று அழைக்கிற ஸ்தானத்தை இழந்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பாவை பிதாவை என்று அழைக்கிற ஸ்தானத்தை என்ன செய்திருக்கிறோம்? அடைந்திருக்கிறோம். புரிஞ்சுக்கிறாங்க? அவர் அப்பா பிதான் கூப்பிடுறீங்களா இல்லையா? நீங்கள் நானும் என்ன புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம்? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை எப்படி பெற்றோம்? இயேசு சிலுவையில பிதாவாகிய தேவனை பிதா என்று அழைக்கிற ஸ்தானத்தை இழந்ததினாலே அவர் அதை இழந்தார். இயேசு அதை இழந்ததினால இப்ப நம்ம காடை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே. புரிஞ்சுங்களேன்? நீங்களும் நானும் அவரை பிதாவே என்று அழைப்பதற்காகத்தான் குமாரன் தன்னை பிதா என்று அழைப்பதை சில மணி நேரங்கள் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? தடுத்து விட்டார். பாருங்க, அப்ப அதுக்கு முன்னாடி தான் இருந்தவங்க எல்லாம், அதுக்கு முன்னாடி இயேசு சிலுவையில இதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த யூத ஜனங்கள் ஆண்டவரை பிதா என்று என்ன செய்ததில்லை? அழைத்ததில்லை. தகப்பனே என்று என்ன செய்ததில்லை? அழைத்ததில்லை. பைபிள நல்லா என்ன செய்யணும்? படிக்கணும். பிதான்னு கூப்பிடுவாங்க, இல்ல யெகோவா தேவன் கூப்பிடுவாங்க, இல்ல இஸ்ரவேலின் தேவன் கூப்பிடுவாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பாருங்க, அவர் ஜனங்களுக்கு தன்னை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறார்? அந்த அத்தாரிட்டியை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்கள். இது மாத்திரமா தன்னுடைய குமாரனை சிலுவையில் என்ன செய்தார்? சாக கொடுக்கிறார். என்ன தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்? சிலுவையின் மீட்பு. ரொம்ப பேர் நினைச்சிருக்கிறாங்க, சிலுவையில பாவமே அறியாத இயேசு என்ன பண்ணிட்டாங்க? தொங்க விட்டுட்டாங்க. பாவம் சொல்லி அவர் சிலுவையில ஏறி பாவத்தை சுமந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அப்பா முகத்தை தைரியமா என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஒரு ஆமஞ்சல்களே, ஆதாமும் ஏவாலும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவருடைய முகத்தை இன்னைக்கு நம்ம தைரியமா பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு நமக்காக சிலுவையில என்ன செய்திருக்கிறார்? தொங்கி இருக்கிறார். பெரிய ஒரு மீட்பை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். புரிஞ்சு ஒரு ஆனந்தங்களேன். இப்படி சிலுவையில் உண்டான மீட்பு என்பது ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் இல்லையா? கவனிங்க, நீங்கள் தீர்க்காயுசாய் வாழும்படி. எப்படி வாழும்படி? நீங்கள் தீர்க்காயுசாய் வாழும்படி, நீங்கள் இளமையிலே மரணத்தை காணாதபடி, பிதாவாகிய தேவனுடைய குமாரனை இள வயதிலே சிலுவையிலே என்ன செய்தார்? சாக ஒப்பு கொடுத்தார். இப்போ ஒரு கேள்வி, இயேசு என்ன வயசுல சிலுவையில மறைச்சாரு?
சொல்லுங்க, என்ன வயது? வாலிப கொழுமை. எல்லாரும் சொல்லுங்க, வாலிப கொழுமை. சொல்லுங்க, வாலிப கொழுமை. வெளியே நடக்கிற எல்லா இப்படியாப்பட்ட மரணங்களுக்கு இயேசுநாதர் பொறுப்பு அல்ல. வெளியே உண்டாகிற அகால மரணங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பே இல்லை. அகால மரணம் என்பது தேவனுடைய திட்டத்திலே இல்லை. உங்களை குறித்து அகால மரணம் என்பது இல்லை. ஏன் உங்களை குறித்து அகால மரணம் என்பது இல்லை? ஏன் தெரியுமா? உங்களுக்காக ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையில் அகால மரணத்தை என்ன செய்து விட்டார்? சந்தித்து விட்டார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்காக. சொல்லுங்க, உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு அகால மரணத்தை சந்தித்து விட்டார். ஆகையால் வாழ்க்கையில் அகால மரணம் என்பது இல்லை. இயேசு சிலுவையில் அகால மரணத்தை சந்தித்ததினாலே நீங்கள் தீர்க்காயுசை பெற்றிருக்கிறீர்கள். இது சிலுவையில் உண்டான மீட்பு. எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும்படியாக தான் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை எதனாலே நிரப்பினார்? உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தினாலே. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாவம் எல்லாம் யார் மேல போயிடுச்சு? சொல்லுங்க சொல்லுங்க, பாவம் எல்லாம் யார் மேல போயிடுச்சு? சத்தமசி யார் மேல போயிடுச்சுங்க? உங்க பாவம் எல்லாம் யார் மேல போயிடுச்சு? அதனால இப்ப நீங்க பாவிகள் இல்ல. தைரியமா கை வைட்டுங்க, நான் பாவி இல்லைன்னு கை வைட்டுங்க. ஒருவேளை அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இன்னும் சத்தியத்தை குறித்த தெளிவு இல்லை என்று அர்த்தம். ஆனா அங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. ஹலோ, அங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. பாடுவாங்களா பாட மாட்டாங்களா? டெய்லி பாடுவாங்க. குருட்டாட்டம். என்னது குருட்டாட்டம்? பாவத்துக்கு மரித்த நீங்கள் இனி பாவத்துல என்ன செய்வதில்லை, பிழைப்பது இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவோட சேர்ந்து பாவத்திற்கு மரித்து விட்டேன். இயேசுவோடு எழும்பி நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு மரித்தீர்கள். நீங்கள் இயேசுவோடு மறுபடியும் என்ன செய்து விட்டீர்கள்? உயிரோடு எழுப்பி விட்டீர்கள். இதான் சிலுவையில் உண்டான மீட்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். உங்க இருதயத்துல, உங்க மனதில் ஒரு உணர்வு இருக்கணும். என்ன தெரியுமா? நான் பாவி இல்லை. கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் பாவி இல்லை. நீங்கள் பாவி இல்லை. உங்கள் பாவத்தை ஒரே தரமாக இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அதனால வாய் திறந்து பாவின்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. வாய் திறந்து பாவின்னு சொல்லாதீங்க. இல்லையா? இயேசு என்னை பாவத்திலிருந்து என்ன செய்து விட்டார்? மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். உங்கள் பாவத்தை இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். ஆனாலும் பாவத்தை தூண்டி விடுகிற பிசாசு இன்னும் என்ன செய்கிறான்? இருக்கிறான். இருக்கானா இல்லையா? சொல்லுங்க, இருக்கானா இல்லையா? இருக்கிறான். அவன் குறிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளை மறுபடி பாவம் செய்வதற்கு என்ன செய்கிறான்? தூண்டி விடுகிறான். யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம். சீக்கிரமா முடிக்க போறேன். யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். அவள், ஆண்டவரே, இயேசு அவளை நோக்கி, நானும் உம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை.
நீ போ, இனி என்ன செய்யாதே. பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நீங்கள் இனி என்ன செய்யாமல் இருக்கணும்? சரி, நீங்க பாவம் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு யாருடைய உதவி தேவைப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர். ஒரு அறிக்கை பண்ணிடுமா? பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாடு நாட்கள் இருந்த விசுவாசிகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. புதிய ஏற்பாடு விசுவாசிகள் இருக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாடு நாட்கள்ல தேவ ஆவியானவர் ஜனங்களுக்கு வெளியே, புதிய ஏற்பாடு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு உள்ள. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? முதல்ல என்ன சம்பவம்? யாரை பிடிச்சிட்டு கொண்டு இயேசுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறாங்க? மகதேனாள் மரியாள். பைபிள்ல மொத்தம் எத்தனை மரியாள் இருக்கிறாங்க? 6 மரியாள் இருக்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளை சேர்த்து எத்தனை மரியாள்? 6 மரியாள். இவர் கொடிய விபச்சாரம் செய்து வந்த ஒரு ஸ்திரீ கையங்களமா பிடிச்சு இயேசுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இவர் செய்த இந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதனால இயேசுவை என்ன பண்ணலாம்? மாட்டி விடலாம். என்ன பண்றான்னு சொல்லி மாட்டி விடலாம் சொல்லி இயேசுநாதருக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இவர் பாவம் செய்யும் பொழுது நாங்க கையும் களவுமாக என்ன செய்தோம்? பிடித்திருக்கிறோம். நீர் என்ன செய்ய போகிறீர் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு என்ன பண்ணாரு? எல்லாரும் நல்லா தெரியும். தரையில அவர் எழுத தொடங்கி விட்டார். நல்லா கவனிங்களேன். இயேசு பள்ளிக்கு போனது இல்ல, இயேசு கல்லூரிக்கு போனதும் இல்ல. போனாரா? சொல்லுங்க, போனாரா? ஆனால் என்ன செய்தார்? எழுதினார். எழுத்தை உருவாக்கியதே யார்? ஆண்டவராகிய இயேசு. கல்வியை உருவாக்கியதே யார்? ஆண்டவராகிய இயேசு. மொழியை உருவாக்கியதே யார்? ஆண்டவராகிய இயேசு. புரிஞ்ச ஒரு ஆனந்த சொல்லுங்களேன். என்ன பாஷையில எழுதினாருன்னு பைபிள்ல என்ன செய்யல, சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்தது. ஒவ்வொருத்தனா தன் கையில இருந்த கற்களை போட்டு விட்டு என்ன செய்தான்? ஓடி போய் விட்டான். நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். இத்தனை பேரு என்ன செஞ்சவங்க? அங்க இருக்கிற ஒவ்வொருடைய பெயரை எழுத ஆரம்பிச்சா நினைக்கிறேன். பார்த்துருப்போம். ஐயோ என் பேர எழுதுறாரு, என் பேர் எழுதிட்டாரு, அடுத்த என்ன பாவம் செஞ்சு எழுதிட்டாரு, எனக்கு என்ன ஆயிரும்? அவமானம் ஆயிருமே, அசிங்கம் ஆயிருமே சொல்லி ஒவ்வொருத்தரும் ஓடுறான் பாருங்க. கடைசி யார் இருக்கிறா? 2 பேர். ஹலோ, கடைசி யார் இருக்கிறா? 2. இயேசு தனிமையில் ஸ்திரீகளோடு இருந்தது குறைவு. யார் கூட இருக்கிறார்? மகதேனாள் மரியாள். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குங்க பைபிள்ல. யாரை டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டீங்க. சின்ன குழுவான கொடுக்கவா? இப்ப 2 எல்லாரும் ஓடிட்டாங்க. இயேசு யார் இருக்கிறா? மகதேனாள் மரியாள். இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம். இயேசுவ ஸ்திரீ இருக்கிறாங்க. எங்க? ஒரு கிணற்றண்டையில. குழு கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. சமாரிய பெண். யாரு? சமாரிய பெண். இதெல்லாம் பைபிள படிச்சீங்கன்னா ரொம்ப ரேர். ஆனா அதுக்கு பின்னாடி பலமான சத்தியம் இருக்கும். பலமான சத்தியம் இருக்கும். கவனிங்க. இப்ப இவளை பார்த்து இயேசு நியாயம் தீர்க்கல. ஆனா என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னாரு? நீ என்ன பண்றீங்க? நீ போ, இனி என்ன செய்யாது. இந்த வார்த்தை மகதேனாள் மரியாளுடைய இருதயத்தை என்ன பண்ணுது? ஆழமா கொத்துது. உங்கள் பாவத்தை இயேசு கல்வாரி சிலுவையில்
ஒரே தரமாக சுமந்து தீர்த்து உங்களை மீட்டு விட்டார். இதுதான் மீட்பு, சிலுவையின் மீட்பு. ஆனால் பாவம் செய்வதற்கு தூண்டுகிற பிசாசானவன் இன்னும் இருக்கிறான். அவன் உங்களை மறுபடி பாவம் செய்ய தூண்டுவான். பாவத்தை பல வழிகளிலே கவர்ச்சியாக வைத்து உங்களை சுண்டி இழுப்பான். ஆனால் அப்படிப்பட்ட தருணத்திலும் இயேசு உங்களுக்கு யாராக தெரிய வேண்டும்? கவர்ச்சி நாயகராக தெரியும் பொழுது பிசாசு காட்டுகிற பாவம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஒருவேளை நீங்கள் இயேசுவை சாதாரணமாக பார்த்துவிட்டு பிசாசு காட்டுகிற அந்த பாவத்தை மேன்மையாக பார்த்துவிட்டு என்றால் மறுபடியும் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள்? பாவம் செய்து விடுவீர்கள். பிசாசு உள்ளே வந்து சிலுவையினால் உண்டான மீட்பை என்ன செய்வான்? குலைத்து போடுவான். சில நேரம் அப்படி நடந்துக்கலாம். ஆனாலும் நீதிமான் விழுந்தாலும் என்ன செய்வான்? எழுவான். எலும்பு எதுவுமே ரெடியா இருக்கிறீங்க. கர்த்தர் மறுபடியும் நீங்க என்ன பண்ணிக்கிறாரு? வாய்ப்ப. அப்ப பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன். இனி நான் எதை வெறுக்கிறேன்? பாவத்தை வெறுக்கிறேன். ஏதோ பாவத்தை அதிகமா செஞ்சிருக்கலாம். அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அந்த பாவத்தை அதிகமா செஞ்சதுனால அந்த பாவம் மறுபடியும் என்ன செய்யுது? தலை தூக்குது. பாவத்தை செஞ்சேன்னா நான் இயேசுவை மறுதளிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். அப்ப எனக்கு உதவி செய்யறதுக்கு இப்ப இயேசு எனக்கு யாரை கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். நல்லா விளங்கிக்கோங்க. நீ போ, இனி என்ன செய்யாது? பாவம் செய்யாது. அந்த நாளிலிருந்து மகதேனாள் மரியாள் தன் வாழ்க்கையில் என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. பாவம் பயங்கரமானது. பாவம் பயங்கரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. பாவம் என்றால் என்ன? முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது. இன்னும் பாவம் பல ரூபத்திலே இருக்கிறது. பாவம் பல ரூபத்திலே இருக்கிறது. சபை கூடி வருகிற நாளிலே கூடி வராமல் வேறே காரியத்திலே இருந்தாலோ வீட்டிலே இருந்தாலோ அது பாவம். தவறான மாம்ச இச்சைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் பாவம். இப்படி பாவம் பல வழியில என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்க, நீ போ, இனி என்ன செய்யாது? பாவம் செய்யாது. இயேசுடைய வார்த்தை அவன் இருதயத்தை குத்தினபடினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையே யாருக்காக அர்ப்பணித்து விட்டார்? இயேசுவுக்காக. உன்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து உன்னை மீட்ட இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையே நீ என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு உன் பாவத்தை இலவசமாக சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அப்படி இல்லை என்றால் உன் பாவத்தை நீ எங்கேயும் போய் தொலைக்க முடியாது. எந்த புண்ணிய நதியிலையோ புண்ணிய ஆறிலையோ சமுத்திரத்திலேயோ ஊற்றிலையோ உன் பாவத்தை நீ என்ன செய்ய முடியாது? சுமந்து தீர்க்க முடியாது. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பாருங்க, அன்னையிலிருந்து மகதேனாள் மரியாள் இயேசுடைய முதன்மையான யாரா மாறிட்டா? முதன்மையான சீசரா மாறிட்டா. யாரா மாறிட்டா? முதன்மையா. அப்ப பாவத்திலிருந்து உங்களை மீட்ட இயேசு உங்களை யாராக மாற்ற விரும்புகிறார்? சொல்லுங்க. ஒரு விசுவாசம் சொல்ற பேர்ல ரெண்டாவதுங்க. முதல் நீங்க ஆண்டவர் யாரு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. சீசர். யாரு? சீசர். கை வைத்துங்க. நான் இயேசுவுக்கு சீசராக இருக்கிறேன். நாங்கள் இயேசுவுக்கு சீசராக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் பிசாசு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏனென்றால் இன்றும் இந்த உலகம் தற்காலிகமாக யாருடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுடைய கருத்துல தான். சில பேர் பாவத்தை கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்துட்டு பாவத்தை எப்படி செய்யறாங்க? பச்சை தண்ணி. என்ன தண்ணி? இப்ப நம்ம ஏரியில வர்ற தண்ணி கொஞ்சம் குடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அது வேற, சரியா? பச்சை தண்ணியை குடிக்கிறது போல. புரியுதா உங்களுக்கு? பச்சை தண்ணியா?
இந்த பாரம்பரியத்துல இருக்கிறவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, சத்தியத்தை எப்படி பொருட்டாட்டமா விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, எத்தனை முறைனாலும் பாவம் செய்யலாம், இயேசுநாதர் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவாரு, மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். இதான் நடந்துட்டு இருக்கு. எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் இயேசு மறுபடியும் நம்ம என்ன செய்வார், மன்னித்து கொண்டே இருப்பார். அது உண்டாகும். இயேசுடைய ரகசிய வருகிற வரைக்கும் இது என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தாரே, அவருக்காக நீ வைராக்கியமா நிக்க முடியவில்லை என்றால் உன்னை எந்த காரியத்தில் இயேசு உன்னை நம்ப முடியும்? அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப அட்வான்டேஜா போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கிற உலக ஜனங்கள் எப்படி தெரியுமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க? எவ்வளவு அசுத்தமான காரியம் செஞ்சாலும் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல எவ்வளவு அசுத்தமான காரியம் செஞ்சாலும் அவங்க ஆண்டவர் மன்னிச்சிருவார் பாருங்க. அதனால அது ஒரு அசுத்தமான மார்க்கம் மாதிரி தெரியும். சில பேர் அப்படி பேசுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் அடைகிறவன் என்ன செய்யட்டும். ஆமா, ஒருவன் பாவத்திலே இருந்து ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் அவன் பரிசுத்தமானா என்ன செய்ய முடியாது, மாறுவதற்கு அவன் முயற்சி செய்ய முடியாது. அவன் நீதிமானாய் மாறுவதற்கு முயற்சி செய்ய முடியாது. அப்படி என்றால் அவனுடைய பாவம் என்ன செய்ய வேண்டும், போக்கப்பட வேண்டும். பாவத்தில் இருந்து மீட்டு மறுபடி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தன்னுடைய சீஷராய் ஆண்டவர் மாற்றுவதற்கு சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை என்ன செய்ய, பழைய ஏற்பாடு நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பாவங்கள் தற்காலிகமாக போக்குவதற்கு குடும்பத்திற்கு ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க, தெரிந்து கொள்ளுவாங்க. அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அவங்களுக்காக சிந்தப்படும். அந்த ரத்தம் ஒரு வருடம் அவங்க பாவத்தை என்ன செய்யும், நீக்காதுங்க. என்ன செய்யும், மறைக்கும். அது இந்த மண்ணுக்குள்ள போட்டு என்ன செய்வது, மூடுவதற்கு அடையாளம். மறுபடியும் அந்த பாவம் வெளியே. அப்ப பழைய ஏற்பாடு நாட்களிலே ஒரு விலங்குடைய ரத்தம் எத்தனை வருஷம் கேரண்டி, பேசுங்க பின்னாடி, எத்தனை வருஷம் கேரண்டி? புதிய ஏற்பாடு நாட்களிலே இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் வாழ்நாள் முழுவதும் கேரண்டி. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க. புதிய ஏற்பாடு நாட்களிலே இயேசுடைய ரத்தம் எனக்கு வாழ்நாள் முழுவதும் கேரண்டி. ஆகையால் பாவத்துக்கு மரித்த நான் அதிலே வாழ மாட்டேன் இல்லையா? அதனால பாவத்தை வெறுக்கணும். பாவத்துக்கு பல முகங்கள் இருக்கு, பாவத்துக்கு பல தோற்றங்கள் இருக்கு. ஆனா வெறுக்கணும். எந்த வழியில வந்தாலும் என்ன செய்யணும், வெறுக்கணும் பாருங்க, வெறுக்கணும் பாருங்க. என இயேசு சொல்றாரு, நீ போ, இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்ய. ஆரம்ப நாட்களை தடுமாறலாம், தப்பு இல்லை. ஆனால் வருடங்கள் பல கடந்து போயும் தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பிழை என்னது இருக்குன்னு சொல்லி அர்த்தம். வளர்ச்சி இல்லாம இன்னும் தடுமாறன்னு சொல்லி அர்த்தம். இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய முறையில அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். மீட்பை குறித்து நமக்கு போதித்தும் சரியா விளங்கல, அதை கடைபிடிக்கவில்லை என்று அர்த்தம். வருடங்கள் 15, 20, 30, 40 ஆகியும் இன்னும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாவத்துல தடுமாறிட்டு இருக்கு அப்படின்னா அது இன்னும் ஆரம்ப நிலையில இருக்கு, வளர்ச்சி அடையாமலே. வேதம் புரியல, வார்த்தை புரியல, வசனம் புரியல. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? இதுதான் சிலுவையினால் உண்டான மீட்பு. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அவங்க அப்படி பாவத்துல ஈடுபடுறாங்க, இவங்க இப்படி பாவத்துல ஈடுபடுறாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அதனால பாரம்பரியத்துல இருக்கிறவங்க அவங்க எப்படினாலும் வாழலாங்க, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன் தான். அதே நேரத்துல நம்ம இடத்துல இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார், உண்மை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆமா, என் பிள்ளையுடைய பாவத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன், மன்னிச்சிருக்கிறேன். உங்க பாவத்தை நீங்க நிவர்த்தி செய்ய முடியுமா?
உங்க திறமையினால, உங்க அறிவினால, உங்க ஞானத்தினால, இல்ல உங்ககிட்ட இருக்க வேற ஏதாவது காரியத்தினால உங்க பாவத்தை நீங்க மன்னிக்க முடியுமா? உங்க பாவத்தை நீங்க நிவர்த்தி செய்ய முடியுமா? நீங்க கல்வாரி சிலுவைக்கு ஏறலையே, நீங்க யாராவது ஏறினீங்களா? அப்படி உங்களால முடியுமா? ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசுவை என்ன செய்திருக்கிறார்? சிலுவையிலே தொங்க விட்டு இருக்கிறாரே. அப்படி என்றால் உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்புதான் சிலுவையின் மீட்பு. ஒரு ஆமென் சொல்லுவாமா? உங்க பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்கள் மேலே சொல்லுங்க. உங்கள் மேலே பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற அன்பே, அன்பே சிலுவையின் மீட்பு, சிலுவையின் மீட்பு. பாவத்தோடு யாரும் ஆண்டவர்கிட்ட வர முடியாதுங்க. பாவத்தோடு வந்து நிக்க முடியாது. ஆதாம் ஏவாள் ஏன் ஓடி போனதுட்டாங்க? அவங்க பாவம் செஞ்சதுனால குற்ற உணர்வு வந்துருச்சு. பாவத்துக்கு உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஆனாலும் மறுபடியும் பிசாசு என்ன செய்ய தூண்டுகிறான்? சொல்லுங்க. ஹலோ, எல்லாரும் கவனிங்க. என்ன செய்ய தூண்டுகிறான்? ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். இவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன வந்துடும்? குற்ற. எல்லாம் கவனிக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டாங்கன்னா குற்ற உணர்வு வந்துடும். குற்ற உணர்வு வந்துச்சுன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு அவருக்கு தைரியம் இல்லாமல் போய்விடும். சர்ப்பம் எப்படியாப்பட்டது? மகா. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? பிசாசின் தந்திரங்கள் அறிந்தவர்களே. சத்தியத்தின் மூலமா, வேதத்தின் மூலமா சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். பல முறை மனசுல வந்து சொல்லுவான், நீ இப்படியே பாவம் செஞ்சுட்ட, இனிமேல் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. உங்க மனசுல வந்து பேசுமா, இல்ல யார் மூலமாவது வந்து சொல்ல வைப்பா. ஆனா ஒரு தெளிவான ஆண்டவருடைய பிள்ளை என்ன தெரியுமா? வாய் திறந்து சொல்லணும், என் தகப்பனிடத்துல எனக்கு திரளான மீட்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. எத்தனை தைரியமா சொல்ல போறீங்க? எனக்கு திரளான மீட்பு இருக்கிறது. நான் இப்ப தவறு இருக்கிறேனா? நான் ஆண்டவர்கிட்ட மனம் கசறேன். உடனே ஆண்டவர் பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னித்து மறுபடி பாவம் செய்யாமல் இருக்க எனக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். அப்பதான் சிலுவையின் மீட்புக்கு ஒரு ஜீவன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க. பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறார். அதன் மூலமாய் சிலுவையின் மீட்பை ஜீவனுடையதாக வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மகதலேனால மரியா இயேசுவுக்கு முக்கியமான ஒரு சீசரா மாறிட்டான். சரிங்க, பாவத்தை வெறுத்து 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 நம்முடைய பாவத்தை இயேசு ஒரே முறைமா மன்னிச்சிட்டார். ஆனாலும் பாவம் மறுபடியும் என்ன செய்யும்? அதை நம்மை தொடுவதற்கு முயற்சி செய்யும். பரிசுத்த ஆவியான உதவியோடு அந்த பாவத்தை தள்ளிவிட்டு நம் தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது தெரியும். எத்தனை பேர் பேச புரியுது? ஒருவேளை பாவத்துல இருந்தாலும் இயேசு தன்னை என்ன செய்வார்? வெளிப்படுத்தி கொண்டேதான் இருப்பார். ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்துவது பாவம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கையை உயர்த்தி. ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர்கள் இயேசு நம்மை பார்க்கிறார் என்பதை என்ன செய்வார்கள்? கண்டுபிடிப்பார்கள். ஒரே சொல்லுவாமா? சரி, உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது யாருக்கு இத்தனை வெளிப்படுத்தினாரு? அவட பேசுங்க சத்தமா. மகதலேனாள் மரியாளுக்கு. ஏன் தெரியுமா? அவ பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டா? மீட்கப்பட்டா. அதோடு மாத்திரமா, இனி பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு என்ன எடுத்துட்டா? தீர்மானம். பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு இயேசு என்ன கேட்கிறா?
உதவி கேட்கிறா, பலன் கேட்கிறா. இப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் தன்னை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இப்படியாப்பட்ட பிள்ளைகள் தான் வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்படியாப்பட்ட பிள்ளைகள் தான் வேதத்தில ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்படியாப்பட்ட பிள்ளைகள் தான் வேதத்திலே ஆண்டவருடைய சுபாவத்தை என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். நான் எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன மன்னிப்பார். நான் அவருக்குள்ள வளருவேன்னா இது தன்னைத்தானே என்ன செய்வது? வஞ்சித்துக் கொள்வது, ஏமாற்றிக் கொள்வது. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுக்காக சிலுவையில உண்டான மீட்பு அது வீணாய் போய்விடும். அநேகர் அப்படி அதை என்ன செய்தார்கள்? போக்கடித்து விட்டார்கள். நீங்கள் போக்கடிக்காமல் அதை நினைப்பதற்காக கர்த்தர்களை அளவில்லாமல் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கையை வச்சு ஒரு ஆண் சொல்லலாமா? கடைசி நான் முடிக்க போறேன். யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் எடுத்தீங்களா? யோவான் 19:28. இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. சிலுவை மூலமா பாவத்தை, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் எப்படி சுமந்து தீர்க்கணும் அதை ரொம்ப நேர்த்தியா யாரு செஞ்சு முடிச்சுட்டா? இயேசு செஞ்சு முடிச்சுட்டா. செஞ்சு முடிச்ச உடனே சிலுவையில் என்ன பண்றாரு? மரித்தார் இல்லையா? பிதாவே, உமது கைகளில என் ஆவி என்ன செய்கிறேன்? ஒப்பு வைக்கிறேன். இயேசு மரிச்ச உடனே தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலே இருந்து கீழாக எப்படி கிழிந்தது? இரண்டாக கிழிந்து கிருபாசனத்துக்குள்ள இருந்த மகிமை என்ன பண்ணிருச்சு? இப்ப வெளியே வந்துருச்சு. ஆமா, வெளியே வந்துருச்சு இல்லையா? இயேசுவை அடக்கம் பண்ணாங்க. அது 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோட 49வது நாள் என்ன செய்யப்பட்டார்? பரமேறி போனார். 50வது நாள் யாரை அனுப்பினாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தை இயேசு ஒரே தரமா சுமந்து தீர்த்து முடிச்சிட்டா. எல்லாம் முடிஞ்சது. ஆனால் பாவம் செய்ய தூண்டுவதற்கு பிசாசு என்ன செய்யறான்? இருக்கிறான். அதனால பாருங்க, உங்களை என்னையும் அப்படியே அவன் முன்னாடி விட்டுட்டு அவர் போகல. மறுபடியும் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய, பலப்படுத்த யார் அனுப்பியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆகையால் என் சரீரம் அவர் தங்குகிறார் ஆலயமாய் இருக்கிறது. பாவம் கொடூரமானது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மறுபடி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். இப்படியாக சிலுவையில் மீட்பை ஜீவனோடு வைத்திருக்க உதவி செய்கிறார். ஆகையால் தொடர்ந்து நான் பாவம் செய்யாமல் பலப்பட என் இருதயத்திலே, என் மனதிலே, என் சரீரத்திலே, என் வாழ்க்கையிலே பலப்பட பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கடைசி வரைக்கும் உதவி கேட்டுக்கொண்டே இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் வாழ்நாள் முழுவதும் என்னையும் எங்களையும்
கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.